ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த பேரை கேட்ட உடனே நம்ம மனசுக்குள்ள ஒரு மேதை, ஒரு மாபெரும் விஞ்ஞானி இந்த மாதிரி பிம்பங்கள் தான் தோணும். ஆனா அந்த புகழுக்கு பின்னாடி ஒரு மனுஷன் இருந்தார் இல்லையா? அவரோட கதை என்ன? வாங்க நாம சேர்ந்து அவரோட கடைசி 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, கேள்வி கேட்கறத நிறுத்தவே கூடாது. ஏன்னா ஆர்வத்துக்குன்னு தனியா ஒரு காரணம் எப்போதுமே இருக்கும். இது ஐன்ஸ்டீனோட வார்த்தைகள். கடைசி நிமிஷம் வரைக்கும் ஓயாம வேலை செஞ்ச ஒரு மனசோட கதையை சொல்ல இதை விட ஒரு சரியான ஆரம்பம் இருக்க முடியாது. ஏப்ரல் 17, 1955. இடம் பிரின்ஸ்டன் மருத்துவமனை. ஐன்ஸ்டீனோட கடைசி முழு நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா தான் தொடங்குச்சு. ஆனா அந்த அமைதிக்குள்ளதான் ஒரு பெரிய புயலே ஒளிஞ்சிருந்தது. அப்போ என்னதான் நடந்துச்சுன்னு வரிசையா பார்க்கலாமா? பாருங்க, இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது 1948. அப்போதான் அவருக்கு வயிற்று பெருநாடி வீக்கம், அதாவது அப்டாமினல் ஏயார்டிக் அன்யூரிசம் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் ஏப்ரல் 17 காலையில அவர் ஒரு உரையில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அதே நாள் ராத்திரி அந்த வீக்கம் வெடிச்சிடுது. இப்போதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வருது. அந்த பெருநாடி வீக்கம் வெடிச்சதால ஐன்ஸ்டீன் ஒரு பெரிய முடிவை எடுத்தே ஆகணுங்கிற ஒரு நிலைமைக்கு வராரு. அது அவரோட உயிரே சம்பந்தப்பட்ட ஒரு முடிவு. சரி, இந்த நோய்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. நம்ம இதயத்துல இருந்து வயிறு வழியா போற முக்கியமான இரத்த குழாயில ஏற்படுற ஒரு வீக்கம் தான் இது. இது திடீர்னு வெடிச்சா உயிருக்கே ஆபத்து. நிலைமை அவ்ளோ சீரியஸ். டாக்டர்ஸ் அவர் முன்னாடி ஒரு வழியே வச்சாங்க. உயிரை காப்பாத்த ஒரு சர்ஜரி செஞ்சா உங்களை காப்பாத்திடலான்னு. ஆனா கேள்வி என்னன்னா, ஐன்ஸ்டீன் அதுக்கு ஒப்பிக்கிட்டாரா? ஆனா அவரோட பதில் அங்கிருந்த எல்லாரையுமே ஒரு நிமிஷம் ஆட்டி பாத்துருச்சுன்னு தான் சொல்லணும். அவர் சொன்னார், நான் போகணும்னு நினைக்கும் போதுதான் போவேன். செயற்கையா வாழ்க்கையை நீட்டிக்கிறதுல அர்த்தமே இல்ல. நான் என் பங்கு செஞ்சு முடிச்சிட்டேன். இது கிளம்ப வேண்டிய நேரம். நான் அதை அழகா செய்வேன். இந்த வார்த்தைகள் அவர் விதியை எவ்வளவு அமைதியா, எவ்வளவு கம்பீரமா ஏத்துக்கிட்டாருன்னு காட்டுது. அவரோட உடம்பு தான் கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து போச்சே தவிர அவரோட மூளை அது கடைசி நிமிஷம் வரைக்கும் ஓயவே இல்ல. ஒரு வேலையை முடிக்காம வச்சிருந்தார். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஒரு விஞ்ஞானியோட கடைசி நேர சிந்தனைகள் எப்படி இருக்கும்னு நமக்கு புரியும். உங்களால நம்ப முடியுதா? ஒரு மனுஷன் சாகர தருவாயில இருக்காரு. ஆனா அப்போ கூட அவரு சும்மா இல்ல. ஒரே எழுதிட்டு இருந்தாரு. இதுதான் தன் வாழ்க்கை முழுக்க செஞ்ச வேலை மேல ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய உண்மையான அர்ப்பணிப்பு. அவர் கடைசியா எழுதின அந்த உரையோட விஷயங்கள் ரொம்ப ஆழமானது. அது இஸ்ரேலோட 7வது சுதந்திர தின விழாவுக்காக எழுதப்பட்டது. அதுல உலகத்துல அமைதி வேணும்னு கெஞ்சினார். அணு ஆயுத போட்டி ரொம்ப ஆபத்தானதுன்னு எச்சரிச்சார். கடைசியா அறிவியல அழிவுக்கு பயன்படுத்தாதீங்க, மனித குலத்தோட நல்லதுக்கு பயன்படுத்துங்கன்னு தன் பார்வையை சொன்னார். இப்போ நாம அவரோட வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு வர்றோம். இங்க ஒரு சின்ன ஆனா ரொம்ப உருக்கமான ஒரு மர்மம் இருக்கு. அதுதான் ஐன்ஸ்டீனோட கடைசி வார்த்தைகள் என்னங்கிற மர்மம். உலகத்தோட போக்கையே மாத்தின ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட கடைசி வார்த்தைகள் அது என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். ஆனா இங்கதான் ஒரு சின்ன சோகம், இல்லனா விதி விளையாடிருச்சுன்னு சொல்லலாம். அவரோட கடைசி வார்த்தைகளை ஜெர்மன் மொழியில பேசியிருக்காரு. ஆனா அவர் பக்கத்துல இருந்த நர்ஸ்க்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். அதனால சரித்திரத்தையே மாத்தின ஒரு மனுஷனோட கடைசி வார்த்தைகள் என்னன்னு யாருக்குமே தெரியாம சரித்திரத்துல தொலைஞ்சே போச்சு. இது எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் மரணம்ங்கிறது எவ்ளோ தனிப்பட்ட விஷயம்னு நமக்கு காட்டுது. சரி, அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? அவரோட மரபு அது எப்படி பார்க்கப்படுது? உண்மையில அதுக்கு 2 முகம் இருக்கு. இந்த 2 மரபுகளுக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. ஒரு பக்கம் அவரோட மூளை. அவர் குடும்பத்தோட அனுமதி இல்லாமலே அதை எடுத்து பல வருஷமா நாடு முழுக்க ஆராய்ச்சிக்கு கொண்டு போனாங்க. அது வெறும் ஒரு விஞ்ஞான பொருளா மாறி போச்சு. ஆனா இன்னொரு பக்கம் அவரோட அறிவுசார் மரபு. அவரோட சார்பியல் கோட்பாடு இயற்பியலையே மாத்தி போட்டுச்சு. ஈக்குவல் டு mc² உலகத்திலே ஃபேமஸ் ஃபார்முலா ஆச்சு. இன்னைக்கும் அவரோட சிந்தனைகள் தான் புது புது கண்டுபிடிப்புகளுக்கு உந்துதலா இருக்கு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஐன்ஸ்டீனோட உண்மையான சொத்து அவரோட மூளை திசுக்கள்ல இல்ல, அது அவரோட சிந்தனைங்கிற பிரபஞ்சத்துல தான் இருந்திருக்கு. உலகத்தையே மாத்தி போட்ட ஒரு மூளை தன்னோட முடிவை இவ்ளோ அழகா இவ்ளோ அமைதியா ஏத்துக்கிட்டதுன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு அது நமக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்குது? இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க. நாம இப்ப ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட கதைய பத்தி பார்க்க போறோம். ஆனா இது நீங்க கேள்விப்பட்ட கதையா இருக்காது. ஒரு ஜீனியஸோட கதைனா இப்படிதான் இருக்கும்னு நினைப்பீங்க இல்லையா? ஆனா இது அதுக்கு நேர் எதிர். ஐன்ஸ்டீன் பிறக்கும் போதே ஒரு மேதை கிடையாது. உண்மையை சொல்லணும்னா அவருக்கு ஸ்கூல் படிப்பே பிடிக்கல. ஸ்கூல்ல ரொம்பவே கஷ்டப்பட்டாரு.
ஆனா சூரஜ் பாலிடெக்னிக்ல தான் அவருக்கு பிடிச்ச விஷயத்த கண்டுபிடிச்சாரு. இந்த சந்திப்பு அவரோட பர்சனல் சயின்டிஃபிக் ரெண்டு லைஃப்லயுமே ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இந்த வருஷத்தை அவரோட மிரக்கல் இயர்னே சொல்லுவாங்க. ஒரே வருஷத்துல 4 புரட்சிகரமான பேப்பர்ஸ் வெளியிட்டார். அதுல ஒண்ணுதான் E=mc². இது நிறைக்கும் ஆற்றலுக்கும் உள்ள தொடர்பு பத்தின நம்ம புரிதலையே மாத்துச்சு. நேரமும் இடமும் தனித்தனி இல்ல, ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சதுன்னு சொன்ன தியரி இது. 10 வருஷம் கழிச்சு நியூட்டனோட கிராவிட்டி தியரிக்கே ஒரு பெரிய சவால் விட்டாரு. அவரோட தியரி வெறும் பேப்பர்ல இல்ல, அது பிரபஞ்சத்தோட பல ரகசியங்களை முன்னாடியே கணிச்சது. சரி, இந்த அறிவியலுக்கு பின்னாடி இருந்த அந்த மனுஷரோட தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நமக்கு தெரிஞ்ச முகத்துக்கு பின்னாடி அவரோட பர்சனல் லைஃப்ல நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. மிலேவா அவங்க வெறும் ஐன்ஸ்டீனோட மனைவி மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான அறிவியல் பார்ட்னரும் கூட. அவங்க உறவுல அறிவியல் ஆர்வம் இருந்துச்சு, ஆனா அதே சமயம் பர்சனல் பிரச்சனைகளும் நிறைய இருந்துச்சு. ஜெர்மனில அரசியல் சூழல் மோசமானப்போ ஒரு யூதரா இருந்ததால ஐன்ஸ்டீன் நாட்டை விட்டே வெளியேற வேண்டியிருந்தது. அவர் ஒரு குளோபல் ஐகான் ஆனாரு. தன் புகழ உலக பிரச்சனைகள் பத்தி பேச பயன்படுத்திக்கிட்டாரு. 1921 கடைசியா அவருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிடைச்சது. சோ அந்த பரிசு எதுக்குன்னு கேக்குறீங்கன்னா, பதில் கேட்டா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. ரிலேட்டிவிட்டி தியரிக்கு இல்ல, அது அப்போ ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருந்துச்சு. பரிசு வேற ஒரு விஷயத்துக்கு. இந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் குவாண்டம் இயற்பியல் உருவாக ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. ஒரு பர்சனல் ட்விஸ்ட் என்னன்னா, அந்த நோபல் பரிசு பணம் மொத்தமும் மிலேவாவுக்கு தான் போச்சு. அவர் இறந்த பிறகும் கூட அவரோட அந்த தனித்துவமான மூளைய பத்தின ஆராய்ச்சி தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஐன்ஸ்டீனோட வாழ்க்கை நமக்கு ஒன்னு சொல்லுது: தொடர்ந்து கேள்வி கேளுங்க, அறிவோட எல்லையை விரிவுபடுத்துங்க.